Good morning students. இந்த வீடியோல நம்ம Fourier transform pair பத்தி பார்க்க போறோம். Then அதனோட properties என்ன, அதோட proof எல்லாமே பார்க்க போறோம். The complex Fourier transform of f of x is given by, this is the notation for Fourier transform, f of s equal to capital F of s equal to 1 by root of 2 pi integral over minus infinity to plus infinity f of x e power isx dx. இதுதான் வந்து complex Fourier transform ஓட formula. Then the function f of x, small f of x is the inverse Fourier transform of f of x and is given by, so f of x equal to 1 by root of 2 pi integral over minus infinity to plus infinity capital F of s into e power minus isx ds. இது வந்து with respect to x integrate பண்ணுவோம். ஏனா f of x இருக்கு, with respect to x integrate பண்றோம். இங்க f of s இருக்கு, அதனால with respect to s integrate பண்றோம். These equations 1 and 2 are jointly called as Fourier transform pair. So write the Fourier transform pair அப்படின்னு ஒரு 2 mark question இருக்கு, பார்த்துக்கோங்க. It's a very simple question. இது வந்து Fourier transform, இது inverse Fourier transform, இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா Fourier transform pair. இப்போ இதோட properties என்ன, அதோட proof எல்லாமே பார்க்கலாம். Property 1, linearity property. Linearity property அப்படின்னா இந்த மாதிரி ஒரு term, summation Fourier transform குள்ள இந்த மாதிரி ஒரு term இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கிற constant terms வெளியே எடுத்துட்டு Fourier transform உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு proof பண்ணணும். இதுதான் Fourier transform pair. சரியா? இப்போ இந்த term எடுத்துக்கிறோம், LHS மட்டும் எடுத்துக்கிறோம். Fourier transform of இந்த bracket term அப்படின்னா அதோட formula என்ன, 1 by root of 2 pi integral over minus infinity to plus infinity. இந்த term அப்படியே எழுதிட்டு e power isx dx. இதுல இன்டெக்ரலை உள்ள கொண்டுட்டு போறோம், கொண்டு போகும்போது ஏங்கிற டேர்ம் கான்ஸ்டன்ட் பிளஸ் இந்த டேர்ம் இதுல பிங்கிற டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த டேர்மை வெளியே எடுத்துட்டு எழுதியிருக்கோம். இப்போ இந்த டேர்ம் வந்து கேபிட்டல் f of x, இது வந்து கேபிட்டல் f of g of x. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ திஸ் இஸ் த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் Fourier transform. செகண்ட் ஒன், ஷிஃப்டிங் தியரம். இப்போ Fourier transform of f of x க்கு f of s அப்படின்னு நோட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா x இருக்கிற இடத்துல ஒரு x minus a போட்டோம்னா இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் எடுத்துட்டு இதுக்கு Fourier transform எழுதணும்னா இதுதான் ஃபார்முலா. இந்த Fourier transform ஃபார்முலால x minus a இருக்கிற இடத்துல ஒரு t அப்படின்னு ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்றோம். அப்ப dx ஓட வேல்யூ dt ஆகும். இப்ப பாருங்க, x இருக்கிற இடத்துல இங்க x இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், t plus a போடணுமா, அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். with respect to t integrate பண்றதுனால e power istங்கிற term இன்டெக்ரலுக்குள்ள இருக்கும். e power isAங்கிற term இன்டெக்ரலை விட்டு வெளியே கொண்டு போய் எழுதிக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதியிருக்கோம். e power isAங்கிற term கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாருங்க. அதை வெளியே கொண்டு போயிட்டோம்னா இந்த ரிமைனிங் term வந்து f of s ஓட நோட்டேஷன். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு ஷிஃப்டிங் தியரம். சரியா? இது வந்து ஒரு 3 times repeated university question. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா capital F of ax equal to 1 by a அப்படின்னு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எழுத போறோம். ஸோ எப்பவுமே Fourier transformோட ஃபார்முலா எழுதிக்கணும். நம்மளுக்கு என்ன டேர்ம் இருக்கோ அதை எழுதிட்டு இதுக்கு உண்டான Fourier transformோட ஃபார்முலா எழுதிக்கிறோம். இதுல ax-க்கு இருக்கிற இடத்துல ஒரு tங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்றேன் நான். இப்போ ax equal to tனா dx இருக்கிற இடத்துல என்ன போடணும், dt by a போடணுமா, அதை போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்க x இருக்கிற இடத்துல t by a போடணும். with respect to t integrate பண்றதுனால கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு a மட்டும்தான், அதை மட்டும் வெளியே எடுத்திருக்கோம். இதை எழுதிட்டு இது Fourier transformோட ஃபார்முலா. நார்மலா e power isx இருக்கும்.
இங்க s by a இருக்கிறதுனால Fourier transform of s by a அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? அடுத்த ப்ராப்பர்ட்டி Fourier transform of e power iax into f of x இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நோட்டேஷன்ல யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். Fourier transform ஓட ஃபார்முலா எழுதியிருக்கேன். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய நோட்டேஷன்ல இருக்கிற LHS எடுத்துட்டு இதுக்கு Fourier transform ஓட எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டு இந்த e power term ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். தென் இந்த இடத்துல s plus a இருக்கறனால Fourier transform of s plus a அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். தென் அடுத்தது மாடுலேஷன் தியரம். மாடுலேஷன் தியரம் அப்படின்னா f of x cos ax இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நோட்டேஷன்ல எழுதலாம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். Fourier transform ஓட ஃபார்முலா எழுதியிருக்கேன். அடுத்தது இந்த LHS எடுத்திருக்கோம். LHS ஓட டேர்முக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன். cos தீட்டாக்கு இந்த ஃபார்முலா எழுதுறோம். cos தீட்டா equal to e power I theta plus e power minus I theta by 2 இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த 1/2ங்கிற டேர்மை வெளியே கொண்டு போயிட்டு e பவர் டேர்ம் எல்லாம் கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா ரெண்டு டேர்மா இருக்கு e பவர் டேர்ம். ஸோ இன்டெக்ரல் ரெண்டு டேர்மா பிரியுது. இப்போ இந்த டேர்முக்கு என்ன நோட்டேஷன் கொடுக்கணும்னா கேபிட்டல் f of s plus a கொடுக்கலாம். இந்த டேர்முக்கு f of s minus a கொடுக்கலாம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். இந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து மாடுலேஷன் தியரம். சரியா? ஒரு ப்ராப்பர்ட்டியுமே ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்குறாங்க. தென் அடுத்தது ப்ராப்பர்ட்டி 6 Fourier transform of x power n into f of x equal to minus I the whole power n into இந்த மாதிரி இது ப்ரூஃப் பண்ணணும். நம்மளுக்கு வந்து Fourier transform ஓட ஃபார்முலா தெரியும், எழுதியிருக்கோம். இதில் டிஃப்ரென்ஷியேட்டிங் s ரெண்டு சைடுமே on both sides n times differentiate பண்றோம். ஏன்னா இங்க அப்படி அதுதானே கொடுத்துருக்காங்க d power n by ds power n ன்னு. அதனால ரெண்டு சைடுமே டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இந்த சைடு வந்து dn by ds power n of Fourier transform of s equal to with respect to s பண்றதுனால sங்கிற டேர்ம் இங்க மட்டும்தான் இருக்கு. e பவர் டேர்ம் இன்டெகிரேட் பண்ணணும்னா e பவர் isx into இதோட கான்ஸ்டன்ட் ix ஓட பவர் வந்து n கிடைக்கும். இதுல with respect to x integrate பண்றதுனால iங்கிற term constant, so I power nங்கிற term வெளியே போயிரும். remaining term அப்படியே எழுதியிருக்கோம். எழுதிட்டு இதோட Fourier transform ஓட notation இது. so அந்த notation எழுதியிருக்கோம். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டோட LHS இது. so LHS வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா டேர்மை இந்த சைடு கொண்டுட்டு போயிடுறோம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். அடுத்த ப்ராப்பர்ட்டி Fourier transform of derivatives of a function. இப்போ Fourier transform ஓட நோட்டேஷன் இது. இதுல Fourier transform of f dash of x னா இது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதுல f of x 0வா இருந்துச்சு அப்படின்னா x ஓட லிமிட் வந்து -infinity to +infinity இருந்துச்சுன்னா x வந்து tends to 0வா இருக்கும். Fourier transform ஓட ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். இதுல இருந்து f dash ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா சிம்பிளி f dash போட்டு மாத்தி எழுதிக்கிறோம். Fourier transform of f dash of x equal to 1/√2 pi into இப்போ இந்த இடத்துல இந்த டேர்மை u ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டேர்மை dv ன்னு எடுத்துக்கிறோம். இதை ஒன்ஸ் uv மெத்தட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். uv மைனஸ் இன்டெக்ரல் v du. இந்த டேர்முக்கு வந்து நம்ம Fourier transform அப்படின்னு நோட்டேஷன் கொடுத்துடலாம். இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்கலி 0 ஆயிரும். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி இந்த டேர்ம் 0, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். செகண்ட் டேர்ம்ல வந்து இது வந்து Fourier transform ஓட நோட்டேஷன். ஸோ மைனஸ் is into f of s. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு f டேஷ்க்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா அது இந்த மாதிரி நோட்டேஷனில் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த ப்ராப்பர்ட்டி இஃப் Fourier transform notation is this, then இப்போ இந்த மாதிரி டேர்ம் ப்ரூஃப் பண்ணணும். Fourier transform of integral over a to x f of x dx equal to இந்த டேர்ம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் Fourier transform ஓட டேர்ம் எழுதியிருக்கிறோம்.
தென் இந்த டேர்ம் வந்து இன்டெக்ரலோடு இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு பை ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டேர்ம் எழுதிக்கிறோம், ஒரு நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை பை ஆஃப் எக்ஸோட நொட்டேஷன் இதுனா பை டேஷோட நொட்டேஷன் சிம்பிளாக எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பை டேஷ் வேணும். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பை டேஷ் ஈக்குவல் டு நம்ம இப்போ தானே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி மைனஸ் ஐஎஸ் இன்டூ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த டேர்ம். அப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ்னா பை ஆஃப் எக்ஸோட நொட்டேஷன் நம்ம இந்த மாதிரி எடுத்தோமா, ஸோ அதோட டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த டேர்ம் மட்டும் தனியாக இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். தென் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்க எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நொட்டேஷன் வரும். இந்த மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல டீன்னு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம் மாறுது. ப்ராப்ளம் மாறும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, அதாவது நம்ம சப்ஸ்டியூஷன் மாற்றும் போது லிமிட் மாறுது. ஆக்சுவலாக மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி தான் போடணும். இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால அதை ரெண்டையும் காம்பன்சேட் பண்ணி மாற்றி எழுதியிருக்கிறோம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். பாருங்க ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுதான் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. Fourier transform of f of minus x bar equal to Fourier transform of s bar. இதுல வந்து f of s bar வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா எழுதியிருக்கிறேன் நான். இதில் இந்த டேர்ம் மட்டும் எடுத்திருக்கேன், எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கேன். எல்ஹெச்எஸ்ல இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த டேர்ம் அப்படின்னா f of x இருக்கிற இடத்துல இந்த பார் இருக்கு. இந்த மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக டீன்னு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். அதுக்கு அந்த மாதிரி லிமிட்டும் மாறுது. ஸோ அந்த லிமிட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரும்போது நம்மளோட ரிசல்ட் கிடைக்குது. இந்த ரிசல்ட் என்டையராக பார் இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எஸ் பார் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.